अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना अम्मा बअद। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. என் தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாம் என்ற தலைப்பு மிகவும் ஆழமான மற்றும் நெகிழ்ச்சியான தலைப்பு. ஒரு குழந்தைக்கு முதல் பள்ளி தன் தாயின் மடி. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது வெறும் மார்க்க சட்டங்கள் மட்டுமல்ல, அந்த மார்க்கத்தின் உயரிய பண்புகளும் தான். பொய் பேசாதே, புறம் பேசாதே, பிறரை புண்படுத்தாதே போன்ற அடிப்படை சட்டங்களை தன் தாய் தான் சொல்லிக் கொடுக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் போது பிஸ்மில்லா சொல்லி தொடங்க வேண்டும். தொடங்க வேண்டும். தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா முதல் தூங்கும் போது ஓதும் துவா வரை நம் நாவில் ஏற்றியது நம் தாய்தான். மார்க்கம் என்பது சக மனிதர்களை நேசிப்பதுதான். தன் வீட்டில் சமைக்கும் போது அதன் மனம் அண்டை வீட்டார்களுக்கு சென்றால் அந்த சாப்பாட்டில் ஒரு பங்கை அவர்களுக்கும் எடுத்து வைக்க வேண்டும் என்ற நபிகளாரின் போதனை என் தாயின் வழியாகவே நான் கற்றேன். சிறு வயதில் நம்மிடம் ஒரு மிட்டாய் இருந்தால் அதை நம் தம்பி அல்லது தங்கையிடம் பகிர்ந்து உண்ண வேண்டும் என்னும் சதக்காவை ஈகை பண்பை என் தாய்தான் என்னுள் ஏற்றினாள். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் நம் வாழ்க்கையில் வரும் போராட்டங்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நான் என் தாயினிடமிருந்தே கற்றுக்கொண்டேன். கஷ்டமான நேரங்களில் பதற்றப்படாமல் அல்லாஹ் இருக்கிறான், அவன் பார்த்துக்கொள்வான் என்று என் தாய் சொல்லும் ஒரு வார்த்தை எனக்கு எவ்வளவு பெரிய அமைதியை தரும் என்று வார்த்தைகளால் சொல்ல இயலாது. என் தாய் என் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்றும் என் தாயின் சகல விதமான ஆரோக்கியத்திற்கு துவா செய்ய என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த செய்தியை பற்றி தெரிந்த ஒரு வரலாற்று சம்பவம். அல்கான்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தியாகத்தை உணர்த்தியவர். கதேசியா போரின் போது தனது 4 மகன்களையும் போர்க்களத்திற்கு அனுப்பிவிட்டு, மகன்களே, நீங்கள் போரில் மறுமையின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும். போரில் புறந்திரும்பிவிட்டு ஓடிவிடாதீர்கள் என்ற அறிவுரை வழங்கினார். தனது 4 மகன்களும் ஷஹீதான செய்தியை அறிந்தவுடன் சொன்னார், எனது 4 பிள்ளைகளையும் ஏற்ற இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று கூறி பொறுமையின் உச்சத்தை வெளிப்படுத்தினார். ஒரு நல்ல தாய் 100 ஆசிரியர்களுக்கு சமம் என்பதற்கு இச்சஹாபிய தாய்மார்களே சான்றாவார்கள். இச்சஹாபிய தாய்மார்கள் தன் பிள்ளைகளுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்கவில்லை, அதற்கு மாறாக அழியாத ஈமானை இதயத்தில் விளைத்தார்கள். நாம் இன்று ஒரு நல்ல மனிதராக இச்சமுதாயத்தில் இருக்கிறோம் என்றால் அதற்கு விதை போட்டவர் நம் தாய். நம் தாய் கற்றுக் கொடுத்த இஸ்லாம் ஏட்டில் உள்ளதல்ல, அது நம் வாழ்க்கையில் உள்ள ஈமான் தான்.
வாழ்க்கையில் உள்ள ஒழுக்கமும் தான். யா அல்லாஹ், என்னை என் தாய் சிறு வயதில் எவ்வாறு பரிவோடு பார்த்து கொண்டார்களோ அதேபோல் நீனும் அவர்கள் மீது கருணை காட்டுவாயாக என்ற குர்ஆன் வசனத்துடன் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற துஆவுடனும் நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.